சதுஷன்ன்றதாரு ஆஹா மெல்ல நடமே இனி என்னாகும் ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும் சதுஷன்ன்றதாரு நீங்களா இல்லை உங்களுக்கு பர்த்டேயா ரைட் எத்தனை பர்த்டே 21 ரைட் நாங்கள் பிடிஎச் சப்ளையிலிருந்து வரோம் உங்களுக்கு பர்த்டே என்று சொல்லி கேக்கும் சாக்லேட் பாஸ்கெட்டும் கொஞ்சம் கிஃப்ட்டும் தந்துருக்குறாங்க உங்கள்கிட்ட கொடுக்கட்டாமான்னு சொல்லிட்டு சரியா இந்த பர்த்டே நீங்கள் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கீங்க வீட்டா ஃபேமிலியோட ஹப்பியா அவ்வளோதான் ரைட் அதையும் பாருங்கள் மிக்கி மூலமாக கொடுக்க சொல்லி தான் உங்களுக்கு தந்துருக்குறாங்க சரியா இந்த இவ்வளோ சாமானும் உங்களுக்கு சரி இவ்வளோ கிஃப்ட்டும் தந்தது யாராக இருக்கலாம் உங்களுக்கு கெஸ்ட் பண்ணுறீங்களா வீட்டாங்களா யார் அம்மா நிற்கிறாங்களா வாங்க 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 கூப்பிடுங்க வீட்டாக்க தந்தேன்னு சொன்னீங்க எப்படி சொல்கிறீங்க வேறு யாருமே இல்லையா வீட்டை யார் தந்துருப்பாங்க சித்தியா வந்து நிற்கிறாங்களா பொறிங்க இருக்கிறாங்க அவங்களும் தரல எங்களுக்கு தர சொல்லி கொடுக்க சொல்லி வேறு யார் தந்துருப்பாங்க அப்போ இந்த ஹீ பர்த்டே கொண்டாடுறீங்கன்னு 21டா அப்போ இந்த ஹீ பர்த்டேல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கிறாக்கள் தரவில்லை கொடுக்க சொல்லி ஒரு நாள் தான் தந்துருக்குறாங்க நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி கொள்ளுங்க அப்பா நிற்கிறதா அப்பா கூப்பிடுங்க அப்பா வாங்க அம்மா வாங்க அப்பா நீங்கள் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துன்னு சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் வாங்களேன் இவருக்கு பக்கத்தில் வாங்க அப்பா நீங்கள் தான் இந்த இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்தான்னு சொல்லி தம்பி சொல்கிறாரு சது நீங்கள் கொடுத்தனீங்களா பார்த்தீங்களா அவரும் கொடுக்கல அப்போ வேறு யார் கொடுத்துருப்பாங்க சித்தின்டா குறைந்து இருக்கிறவங்களா அவங்களும் தரல வேறு உங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் ஏன்னு உங்களோட அம்மா செஞ்சுருக்க மாட்டாங்களா உங்களுக்கு தெரியாமலே சித்திர மகள் அவங்களோட பேர் என்ன அவங்களும் இல்லை வேற யார் இருப்பாங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்களா தங்கச்சி அண்ணா இருக்கிறாங்களா அண்ணா இல்லை அப்போ அவங்களும் செய்யலை வேறு யாரும் உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு நபர் தான் உங்களுக்கு இதை அவளுக்கு முன்னிருக்கிறாங்க சொல்லு கொடுக்க சொல்லு அப்பா அல்லது அம்மாவை நீங்கள் விட்டு பிடிக்கிறீங்களே பார்த்தீங்களா அம்மா சேர்ந்து அப்படின்னு ரைட் ஓகே நாங்கள் மிக்கி மூலமாக அந்த கேக்கு தாரோம் மிக்கி கொடுப்போம் ரைட் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் சதுசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சதுஷன் தேங்க்யூ ரைட் ஓகே உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க இப்போ அதில் தெரியும் தானே உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி உங்களை இந்த நாளில் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் இவ்வளோ கிஃப்ட்லாம் தராங்க பர்த்டேக்கு பார்த்தீங்களா மக்கள் பிடிக்கணும் எப்படி இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஓகே அடுத்த கிஃப்ட் ஒன்று சாரம் இதுலேயும் நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம்
உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களை எந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். சரியா? யாராக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிங்க. சித்தி தர இல்லை. வேற உங்களோட வீட்டை வேற ஒருத்தர் இல்லையா தாரத்துக்கு? அக்காக்கெல்லாம் என்ன செய்வோம் மிக்கி? உங்களுக்கு அக்கா எந்த அளவுக்கு பிடிக்கும்? எதிர்பார்க்கல செய்வாங்க. அக்கா செய்யல. இந்த 3 பேர்ல ஒரு செஞ்சிருக்கலாம் தானே? அவங்க செய்திருக்கணும். அப்படி கேசிங் பண்றீங்களா நீங்க? சரி ஓகே, அதை உடச்சி பார்ப்போம். சரி, இப்போ தெரியுமா யாருக்குன்னு சொல்லு. அவங்க தானே? ஓகே, அவங்களும் இல்லை. வேற யாரா இருக்கலாம்? இதுலேயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை உடச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் யாரா இருக்குன்னு சொல்லி. ப்ரோ நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்களான்னு கேள்விப்பட்டேன். உண்மையாக படிக்க மாட்டீங்களா? இல்லை, எங்களுக்கு அப்படித்தானே சொன்னாங்க. கிஃப்ட் வந்தாங்க, நல்லா பாட்டு படிப்பேரா, வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா சந்தோஷமாக இருப்பேரான்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் இருக்கா? பாட்டு படிப்பீங்களான்னு சொன்னாங்க. படிப்புமா? ஒரு சையும் தேவையில்லை. இது நீங்கள் கொஞ்சம் அகேஜி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னைக்கு என்ன செய்வோம்? கடைசி ஃபினிஷிங்கில் பாட்டு படிக்க வைப்பேனே. சரி ஓகே, இதையும் முடிச்சு பார்ப்போம். சரி, அப்போ உடச்சுடனே எப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வருமாண்டு பார்க்கலாம். வாவ், நைஸ். பார்த்தீங்களா? உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தராங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நபராக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பெல்லாம் எடுத்து வந்துருக்குறாங்க. என்ன மிக்கி, பாட்டு படிக்க வைப்போமா? பாட்டு படித்தா தான் கொடுக்கலாம். இதில் தெரியும் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் இந்த அளவுக்கு இந்த பர்த்டே சந்தோஷப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி கிஃப்டெல்லாம் தந்து தெரியும். என்ன செய்வோம் மிக்கி? பாட்டு படித்ததுக்கு ப்ரோ கிஃப்ட்டை உடைக்க வைப்போமா? அப்படி செய்வேண்ணே. சரி ஓகே ப்ரோ, ரைட். இப்போ நீங்கள் பாட்டு படித்தா தான் மிக்கி டான்ஸ் பண்ணுவீங்க. சரியா? ரைட், நல்ல ஒரு பாட்டு ஒன்று படிங்க, கேட்போம். படிங்க. சந்தோஷமான தருணத்தில் ஒரு பாட்டு படிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு படிங்க. உங்களோட அடிக்கடி நீங்கள் என்ன பாட்டு படிப்பீங்களோ அந்த பாட்டை படிங்க. அடிச்சிங்கன்னு சொன்னால் தான் மிக்கி அந்த கிஃப்ட்டை தருவேன். இல்லாட்டி அப்படி ரிட்டர்ன் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பேன் நான். படிங்க ப்ரோ. வரணும் வரணும். நீ பாட்டெல்லாம் நல்லா படிப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட்லாம் தந்தாங்க. கிஃப்டெல்லாம் கொடுத்து போட்டு அவங்ககிட்ட கேளுங்க, நல்ல ஒரு பாட்டு ஒன்று படிப்பேன்னு சொல்லி. இது வந்து மிக்கியோட டான்ஸ் பண்ணுவோம். சரியா? ஏதாச்சும் ஒன்று செய்யணும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டான்ஸாக பாட்டான் பாட்டான்றது. மிக்கி உங்களோட டான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. இல்லைங்களா? பாட்டு இருக்கு. பாட்டு ட்ரை பண்ணுறீங்களா? என்ன பாட்டு உங்களுக்கு தேவை?